ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கட்டுறது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கஞ்சி மாவு. அதை நான் எப்படி அரைச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோடய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 monthsலேருந்து இந்த கஞ்சி நான் அரைச்சி கொடுத்துட்ருக்கேன். இதை மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு 5 kg அளவு எனக்கு இன்றைக்கி மாவு ஆயிருக்கு. இதை நீங்கள் வேணால் ஜெலிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கூட பயன்படுத்திக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் தான். ஒரு 21 ஐட்டம்ஸ் வந்து இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே கழுவி க்ளீனாக காய வச்சு இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம், வறுத்து தான் அரைக்க போகிறோம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 50 கிராம் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதாவது சின்னதாக இருந்தாலும் ஓகே, இல்லை மீடியம் சைஸ் இருக்கும், இல்லை 2 ஜவ்வரிசி இருக்கும், அதில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஜவ்வரிசியில் ரொம்ப நல்ல பயன்கள் எல்லாம் இருக்குது. நம்ம எதனால் சேர்க்குறோன்னா இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து ஜாஸ்தியாகிறதுக்காக இந்த ஜவ்வரிசி சேர்க்குறோம். அதே மாதிரி போன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைங்களா, அதனால் இதை சேர்த்துக்கணும். நல்லா வறுத்து இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்து அதில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ கவுனி அரிசி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/4 kg அளவு 250 கிராம் வந்து சேர்த்துக்கிறோம். இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி இதில் இல்லாத சத்துக்களே இல்லைங்க, எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இதில் இருக்குது. அதே மாதிரி ஜீரணத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் இதை பதுக்கி வச்சுருந்தாங்க, ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால் பாருங்கள், இது வந்து 1/2 kg வந்து 180 rupees. இதில் நம்ம 1/4 kg அளவு மட்டும் நம்ம இதை சேர்த்துருக்கோம். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ரைஸ். இதில் வந்து பொங்கல் எல்லா ஐட்டமுமே செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதையும் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சிவப்பு அரிசி ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு க்ரோத் நல்லா இருக்கும், அதனால நம்ம இதை சேர்க்குறோம். அடுத்து கோதுமை, இதுவும் ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதனால் இதை சேர்த்துக்கிறோம். அதேமாதிரி விட்டமின் பி வந்து இதில் ஜாஸ்தி இருக்குது. இதில் இல்லாத சத்துக்களும் இல்லை, நம்ம இதை நார்மலாக சேர்த்துக்கிறோம். இதை பற்றி உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளம் எடுத்திருக்கேன். சோளம் வந்து ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதில் சுண்டல் அந்த மாதிரி நிறைய வகையான இது செய்யலாம். இதில் வந்து அயன் கண்டென்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். பச்சைப்பயிறு வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதில் வந்து உடல் சூட்டை வந்து இது வந்து நல்லா தணிக்கும். அதே மாதிரி வயிறு வந்து ஃபில் ஆகும் எப்பயுமே. இது வந்து கொஞ்சம் சாப்பிட்டா கூட ரொம்ப நேரத்துக்கு பசி இல்லாமல் இருக்கும், அதனால் இதை சேர்த்துக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பட்டாணி வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஞாபக சக்தி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் பட்டாணி. மக்காச்சோளம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 100 கிராம். இது வந்து வெயிட் கெயினுக்காக இது வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி ஹார்ட்டுக்கும் நல்லது அது. கம்பு வந்து ஒரு 250 கிராம் சேர்த்துக்கலாம். கம்பு வந்து குழந்தைங்களுக்கு முடி நல்லா வளரும், அதனால். அதே மாதிரி உடல் சூட்டை இதையும் தணிக்கும், அதனால் இதை சேர்த்துக்கிறோம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்தோன்னா அந்த வண்டு எல்லாம் வராமல் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாமை எடுத்துக்கிறோம். இது ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் வெயிட் கெயின் வந்து நல்லா இருக்குங்க, அதனால நம்ம வந்து சாமை எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து குதிரைவாலி எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு 50 கிராம் தான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுலேயும் உப்புமா பொங்கல் எல்லாமே செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி கலோரிஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும், ஃபேட் வந்து ஜாஸ்தி போடாது இது வந்து, அதனால் இதை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ கொள்ளு எடுத்துருக்கேன். கொள்ளு வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட், இம்யூனிட்டி பூஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸும் இதில் நல்லா கிடைக்கும். அதனால் இது வந்து நம்ம கம்மியாக சேர்த்துக்கிறோம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால. உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அது சரியாகும். கருப்பு மூக்கடலை ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். இதில் சோடியம் கண்டென்ட் அந்த அப்புறம் காப்பர் வந்து இதில் நிறைய இருக்குது. அதே மாதிரி அயனும் இதில் வந்து ஜாஸ்தி இருக்கிறதால கருப்பு முக்கல்ல ரொம்ப ரொம்ப நல்லது.
இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ புழுங்கல் அரிசி ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி இல்லைங்களா? நம்ம புழுங்கல் அரிசி எப்பயுமே சாப்பாடில் இப்போ மதியானம் லஞ்ச் அந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப நல்லது. இதில் இம்யூனிட்டி பூஸ்டர் அப்புறம் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. வேர்க்கடலை ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லது, அதனால் சேர்த்துக்கிறோம். கேழ்வரகு ஒரு 250 கிராம் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ஃபைபர் வந்து இதில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அப்புறம் குழந்தைங்க வந்து நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, ஃபுல் டே டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போது பாதாம் பிஸ்தா இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். பாதாம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். பிஸ்தா வந்து ஒரு 20லேருந்து 25. இது வந்து பார்த்திங்கன்னா கண்களுக்கு மிகவும் நல்லது இது. அதுக்கப்புறம் இதுலேயும் அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அப்புறம் மூளைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபேட் இதில் ஜாஸ்தி இருக்குது, அதனால இதை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு உடல் எடை வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்காக இதை நம்ம சேர்க்குறோம். இதுலேயும் அயன் அதுக்கப்புறம் அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது, இது எல்லாமே ஜாஸ்தி இருக்குது. அதுக்கப்புறம் எள்ளு வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 50 கிராம் எள்ளு. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த எள்ளு எடுக்கும்போது இந்த எள்ளு சாப்பிடும்போது அந்த எள்ளோட ஃபேட் வந்து அதில் அந்த நான்வெஜ்ஜோட ஃபேட் வந்து இதில் நம்மளுக்கு கிடைக்கும், அதனால் அதை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 10 கிராம் எடுத்துருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு கவரில் போட்டு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா புழு அதுக்கப்புறம் அந்த வண்டு எதுவுமே வராமல் இருக்கும், அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நான் கஞ்சியும் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ நைஸாக வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்மெல் பார்த்திங்கன்னா நல்ல கமகமன்னு ஒரு நல்ல ஸ்மெல்லு. இது வந்து பெரியவங்களும் குடிக்கலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பெரியவங்களும் காலையில் காஃபி டீ பதில் இதை நீங்கள் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு 3 வேளையும் காலையில் டிஃபன் சாப்பிட்ட அப்புறம் கொஞ்சம் அந்த பிரேக் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் இந்த கஞ்சி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இந்த கஞ்சி கொஞ்சம் வச்சு காமிக்கிறோம் உங்களுக்கு. நல்லா தண்ணி விட்டு கலந்துக்கலாம், இல்லைனா கட்டியாக ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கட்டிகள் எதுவும் ஆகாமல் நல்லா வரும் கஞ்சி. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வறுத்து போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப நல்லதுங்க இந்த கஞ்சி. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், பெரியவங்களும் குடிக்கலாங்க. இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லை பனை வெல்லம் இது ரெண்டுத்தில் ஏதாவது சேர்த்துக்கலாம். சுகர் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது, ஒயிட் சுகரு. நல்லா கொதிச்சிடுச்சு இப்போது. நான் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் வந்து பனை வெல்லம் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்ல பொடியாக இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு சேர்க்குறதுக்கு. இந்த மாதிரி கஞ்சி வைக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பாருங்கள், சுகரை விட இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டோன்னா இதில் ஒரு ஸ்பூன் நெய் கூட விட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான கஞ்சி ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.